இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் எழுதப்படுகிறது. ஆமென். நான் சொல்றேன், இப்போ வசன ஆதாரத்தோட வார்த்தை மாத்திரம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா கர்த்தர் பலமாய் கிரியை செய்வார். சாமுவேல் தேவ சமூகத்துல சின்ன வயசுலயே வந்துட்டான் இல்ல, எல்லாருக்கும் நல்லா தெரியும். சின்ன வயசுலயே அவங்க தாய் கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுட்டான். ஆலயத்துலதான் வளர்ந்தான். ஆனா ஆலயத்துல வளர்ந்து ஏலியோடு இருந்து, ஆசாரியனோடு இருந்து, ஆலயத்து பணிகள் எல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் முன்பாக நல்லவன் என்று பேரெடுத்து வளர்ந்தான். ஆனா கர்த்தரை அறியவில்லைன்னு ஒரு வசனம் இருக்கும். அவன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. நீங்க வாசிச்சு பாருங்க சாமுவேல்ல. இவ்வளவும் செஞ்சு இது எனக்கு ஆழமான ஒரு தாக்கத்தை எனக்கு உண்டாக்குச்சு. நம்மளோட எல்லாம் ஜெபம் பண்றோம், கர்த்தரோடு எல்லாம் பண்றோம், பாடுறோம், துதிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், வேதத்தை கேட்கிறோம். கர்த்தரை அறிந்திருக்கிறோமா? சாமுவேல் எல்லாம் பண்ணா, ஆனா கர்த்தரை அறியவில்லைன்ட்டு, இன்னும் கர்த்தரை அறியவில்லைன்னு போட்டிருக்கோம். கர்த்தரை எப்ப அறிந்து கொண்டார் என்றால், ஒரு வசனம் இருக்கிறது. சாமுவேல் புஸ்தகத்தை எடுங்க, 1 சாமுவேல், அதை நான் சொல்லுகிறேன். 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். எப்படி வெளிப்படுத்தினாரு? வார்த்தையினாலே. இப்போ வார்த்தையினாலே வெளிப்படுத்தி அவனுக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் நிலைநிறுத்தினார். அல்லேலூயா. அதுவரை கர்த்தரை அறியவில்லை. அவன் எப்ப அறிந்து கொண்டான் என்றால், வார்த்தையிலே கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. எல்லா இருந்தும் கர்த்தரை அறியாம இருந்தான். கர்த்தரை தெரியல, நெருங்கிய ஒரு தொடர்பு இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். வார்த்தையில நமக்கு வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. நீ இந்த வார்த்தையை வாசிக்க வாசிக்க, இந்த வார்த்தையை தியானிக்க தியானிக்க, இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாய் என்றால் கர்த்தர் தம் வார்த்தையாலே உனக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் யாத்திராகம புஸ்தகத்துல 20வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் கடந்த முறை. இனிமேலும் நம்ம பழைய படியை முடிச்சிருக்கணும் இல்ல, ஆனா நான் வேகமா போல, நான் நிறுத்தி நிதானமா, வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு வருஷம் ஆகட்டுமே, ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள, ஒரு 1.5 வருஷம் ஆகட்டும், இல்ல 2 வருஷம் ஆகட்டும், ஆனா 2 வருஷத்துக்குள்ள இந்த வேதம் முழுமையா உங்க இதயத்துல வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வேதம் உங்களுக்குள்ள வந்துடுச்சு. இந்த வார்த்தையெல்லாம் தெரிந்து கொண்டீங்கன்னா, வேதத்துல எந்த இடத்துல எது இருக்கு, என்ன இருக்கு, கர்த்தர் என்ன சொல்ல வந்தார், எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, அதை விட இந்த பூமியில உங்களுக்கு வேற ஆசீர்வாதமே இல்லை. இது பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அதனால நான் நிறுத்தி ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன இருக்கு, என்ன நடந்ததுன்னு விலக்கி சொல்றேன். அது நல்லா பதியும் உங்க இருதயத்துல. ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க ஆதி ஆகமத்திலிருந்து வேதத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய பழக்கப்பட்டது போல இருக்கும். அல்லேலூயா. நிறைய பழக்கப்பட்டது போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. மேலும் நீ அவர்களுக்கு
அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. ஆமா, இதெல்லாம் மலையில சொல்றாரு. மலையை ஏறிட்டாரு, சீனாய் மலையில கர்த்தர் எல்லாத்தையும் அவனுக்கு ஒவ்வொன்னா எப்படி இருக்கணும் இஸ்ரவேல் ஜனங்க என்பதை சொல்லி கொடுக்கிறார். அது வரைக்கும் பாவம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. திருட்டு ஒரு பாவம் தெரியாது, கொலை ஒரு பாவம் தெரியாது. இப்படி நிறைய அந்த 10 கட்டல் எல்லாம் வந்ததாலதான் இதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சுது அவங்களுக்கு. அல்லேலூயா. அது வரைக்கும் மனம் போன போக்குல அவங்கவுங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தேவன் அதற்கு பின்பு இதெல்லாம் கொடுத்து அடுத்து என்னென்ன இஸ்ரவேல் ஜனங்க செய்யணும் என்பதை கர்த்தர் அங்க சீனாய் மலையில மோசேக்கு சகலத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்லி, ஏன் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். தேவன் இந்த ஒரு ஜனத்தை தான் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை அழைத்தார், அதற்கு பின்பு ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள், அப்படியே அந்த கோத்திரத்தை, அப்படியே 12 கோத்திரத்தையும் அதுக்கு பின்பு வருகிற சந்ததிகள் எல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை விசேஷித்த ஜனங்களாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய், தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களாய் வேறு பிரித்து வழி நடத்த ஆரம்பித்தார். அதனாலதான் இத்தனை விசேஷம். அல்லேலூயா. அங்க நிறைய காரியங்கள் சொல்றார். அந்த அதிகாரத்துல ஒரு மனிதனை சாகும்படி அடிக்கிறவன் நிச்சயமா கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்ல. லாலா இங்க இருந்துதான் பிறந்தது, லாலா இதுல இருந்துதான் வந்தது, இதுல இருந்துதான் நிறைய லாக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல இப்படி நான் வாசிச்சீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எஜமானனுக்கு கீழ்ப்படியணும்ன்றது சொல்லியிருக்கு. அப்படியே அந்த விவாகத்தை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு, சண்டை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எதற்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதே போல இதுல வாசிச்சீங்கன்னா அந்த 15 எல்லாம் தன் தகப்பன தாயெல்லாம், அது அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிமா. 15 வாசிங்க. தன் தகப்பனை ஆவது தன் தாயை ஆவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். 17 தன் தகப்பனை ஆவது தன் தாயை ஆவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். எப்படி அவருடைய பிரமாணம் இருந்தது பாருங்க, ரொம்ப ஸ்ட்ராங். அது கடைபிடிக்க முடியாது, கஷ்டம் இல்ல. எப்படி இருந்தது, தாயையும் தகப்பனையும் அடிக்கிறவன் நிச்சயமா கொலை செய்யப்படவன் தெரிஞ்சிச்சுனா, தகப்பனையாவது தாயாவது சபிக்கிறவங்க கொலை செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் அவரு சொல்லி கொடுக்கிற நியாய பிரமாணத்துல வருகிற காரியம். அல்லேலூயா. இததான் மாத்தினார் இயேசு. நிறைய பேர் நியாய பிரமாணம்னா எது, இப்படி நிறைய சத்தி நான் போக உங்களுக்கு சொல்றேன், இப்பவே சொல்ல வேண்டாம். அந்த வசனம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எதை ஒழிச்சாரு, எதை மாத்தினாரு, புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார், என்னென்ன ஏற்படுத்தினாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இதுல இதெல்லாம் சொல்ல, மாடு பத்தி கூட பேசியிருக்காரு. மாடு முட்டுனா என்ன செய்ய வேண்டாம், இன்னொருத்தன் வயல்ல போய் அந்த மாடு மேய்ஞ்சிட்டா அதுக்கு என்ன செய்யணும், மாடு முட்டிடுச்சுன்னா என்ன செய்யணும், மாட்டை திருடினவனுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் இந்த அதிகாரத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியே 22வது அதிகாரத்திலையும் மாடு திருடப்பட்டா, வயல்ல போய் ஆடு மாடு அவுத்து விட்டு மேய விட்டுட்டா என்ன பண்றது, இதெல்லாம் நிறைய இருக்கு. விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன செய்யணும், விதவைகளுக்கு என்ன செய்யணும், விதவைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நம்ம விளக்கமா சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்துல அப்படியே மேலோட்டமா இந்த அதிகாரத்துல இதான் இருக்குன்றத சொல்றேன். நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். அப்படியே மூடிட்டு அடுத்த வாரம் பைபிளை தூக்கின்னு வரக்கூடாது. என்னப்பா சிரிக்கிற, அப்படிதான் நடக்குதா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே போய் நான் சொன்னதெல்லாம், என்ன விலக்கி சொல்லாதெல்லாம் இதுல போய் பாருங்க. 22ல போர்வை போட்டிருக்கிற போர்வையை குறித்து கூட சொல்றேன். போர்வையை வாங்கினா பொழுது சாயத்துக்குள்ள அவனுக்கு அந்த போர்வையை கொடுக்கணும். போர்வை அடமானம் வச்சு அவன் ஏதோ துட்டை வாங்கி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரான், சாயங்காலம் அவனுக்கு அந்த போர்வையை கொடுத்துருந்தான். இல்லைன்னா குளிர்ல இருப்பான். குளிர்ல இருந்து நடுங்கின்னு கர்த்தரை நோக்கி பார்த்தா உடனே நான் இறங்குவேன்ற, அவனுக்கு நியாயம் தீர்த்துவேன்ற, இப்படி நிறைய சொல்லிட்டு வர நிறைய காரியங்கள். இப்படி எல்லாம் இருக்கணும். விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு, இதெல்லாம் அப்படியே 21, 22
ஒரு மனிதனை 12வது வசனம் கூட வாசிங்களா 21ல, ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இதெல்லாம் பாருங்க, அவருடைய பிரமாணத்துல சொல்லித்தர ஜனங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்றத சொல்லித்தராரு. அல்லேலூயா. இதெல்லாம் தவறுன்றது அவங்களுக்கு தெரியாதப்போ அவன் நினைச்சா எவன் விட்டு ஆட்டையாந்து தூக்கின்னு வந்துருவான், எவன் வயலையாவது மேய விட்டுருவான். இதெல்லாம் தவறுப்பா, இந்த மாதிரி உங்க ஜனங்களுக்குள்ள, நான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அழகா நிறுத்தி நிதானமா இதெல்லாம் பேசணும்னு இல்ல. மோசே கிட்ட இதெல்லாம் பேசுறாரு. அந்த மலையின் மேல என்னென்ன பேசுறாரு பாருங்க. அதெல்லாம் வாசிங்க. 20, 21 அப்படியே 22 போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும். மாட்டை குறிச்சு அதை குறிச்சு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வெளியில கீழுண்டத செத்து போனதை எடுத்து புசிக்காத, இதெல்லாம் சொல்றாரு நிறைய. அந்த நியாயாதிபதிகளை தூஷிக்க கூடாது, நான் இரக்கம் உள்ளவரா இருக்கிறேன், அந்த போர்வையை குறித்து பேசுறார். 27 வாசிங்க. 22, 27. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடி கொள்ளுகிற வஸ்திரம், வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கம் உள்ளவளாய் இருக்கிறேன். போர்வையை குறிச்சு கூட பேசுறாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய போர்வையை எடுத்துட்டீங்கன்னா சாயங்காலத்துக்குள்ள அவனுக்கு கொடுத்துரு, எடுத்துன்னு போய் அந்த போர்வைய. அவன் குளிர்ல நடுங்கி என்னை நோக்கி பார்த்தான்னா நான் உடனே இறங்குவேன் அவனுக்காகன்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல வெளியில தீருன்றதையெல்லாம் நீங்க புசிக்காதீங்க, அதை நாய்களுக்கு போடுது அப்படின்ற கடைசி வசனம் தான் சொல்லுது. 31ல 23 இப்ப திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 23ல அப்படியே சொல்லிட்டு வர, கொடுமையுள்ள சாட்சி, தேவையில்லாம பொய் சாட்சி சொல்லக்கூடாது, உன்னை பகைக்கிறவனுக்கு அந்த காரியம் எல்லாம் செய்ய, இப்படி நிறைய சொல்லிட்டு வர்றாரு. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாயாக, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு வசனம் இருக்கு. 8வது வசனம் வாசிங்க. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. என்னது? லஞ்சம். உனக்கு செய்யறதுக்கு மேல லஞ்சம் போய் கேட்டு வாங்குறாங்க. வாங்காதிருப்பாயா. பரிதானம் வாசிங்க. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை இல்லவர்களை குருடாக்கிடும், குருட்டு பயனாக்கிடும். கண்ணு தெரியாம எங்கேயோ போய் தேவன் போய் இடிச்சுக்கணும் உழுற நிலைமைக்கு வந்துரும் பரிதானம். அல்லேலூயா. அடுத்து 9வது வசனத்துல சொல்றாரு, அந்நியனை ஒடுக்காயாக. எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அந்நியர்களை நம்ம ஒதுக்க கூடாது, அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. 6 வருஷம் உன் நிலத்துல பயிரிட்டு அதன் பலனை புசித்து கொள்ளு. 7வது வருஷம் ஏழையா இருக்கிற ஜனங்களுக்கு விட்டுடு, பறவைகளுக்கு விட்டுடு, இப்படி இதெல்லாம் நிறைய அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் கூட கர்த்தர் பேசி வச்சிருக்கிறார், மோசேயோட சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் இந்த ஜனங்களை கடைபிடிக்க சொல்லி. ஏன் ஜனங்களை எல்லாருக்கும் சொல்லல, அவருடைய ஜனங்க, அழைத்த ஜனங்க, அத்தனை லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேல கொண்டு வந்துட்டாங்க ஜனங்க. பழுகி மிகுதியும் பெருகி இருந்தாங்கன்றாங்களே, அதுதான். அத்தனை லட்சம் ஜனங்களும் இதெல்லாம் கடைபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அந்த வசனத்துல ஒரு 2-3 பண்டிகையை கொண்டாட சொல்றாரு. 15வது வசனத்துல வாசிக்கிறோம். என்ன பண்டிகை வாசிங்க? புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி. போதும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடு அப்படின்றாரு. அப்புறம் சரி வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை கொண்டாடி. புளிப்பில்லா அப்ப பண்டிகைன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? பஸ்கா. யார் சொன்னது? வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது உங்களுக்கு. பஸ்கா பண்டிகை தான் புளிப்பில்லா. அடிக்கப்பட்ட அன்னைக்கு, ஆடு அடிக்கப்பட்ட அன்னைக்கு. அல்லேலூயா. அது பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை இன்னைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல கொண்டாடுறாங்க. இயேசு அடிக்கப்பட்டார் பஸ்காவாக நமக்காக. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது.
புதிய ஏற்பாட்டில் நமக்காக பஸ்காவாகிய இயேசு அடிக்கப்பட்டார். அந்த பண்டிகையை கொண்டாடு. அப்படியே வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தின் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. அந்த மாதத்தில் எகிப்தில் இருந்து புறப்பட்டாயே, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். புறப்பட்டாயே அப்படின்றாரு. அடுத்து இதுல இன்னொன்னு ஜாயின் பண்றாரு, என் சன்னதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். அல்லேலூயா. அப்போ அந்த நாட்களிலே பலி செலுத்த ஏதாகிலும் ஜனங்க கொண்டு வரணும். ஏன்னா அன்றைக்கு அந்த ஆடு அடிக்கப்பட்டது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை, பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு ஆடு அடிக்கப்பட்டது. அதே போல ஒவ்வொரு பஸ்கா கொண்டாடும் பொழுதும் நீ ஏதாவது பலிபீடத்துல கொண்டு வந்து அதை ஞாபகமா அடித்து முடிஞ்ச ஆடு இல்லைன்னா என்ன வேணுமோ, ஆனா அந்த நேரத்துல வெறும் கையா மட்டும் வராத, அதை நினைவு கூறும்படி ஒரு பலி செலுத்து என்று அங்க சொல்றார். அல்லேலூயா. என் சன்னதியில் வெறும் கையாய் வர வேண்டாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு பலி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காணிக்கை பெட்டி தான் அது பலி, காணிக்கை பலி. அது அந்த பலியை செலுத்தும்படி சொல்ல. இன்னும் 2 பண்டிகை இருக்கு. 16 வாசிங்க. நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையை, அறுப்பு கால பண்டிகை, இந்த அறுப்பின் பண்டிகை அப்பதான் என்ன நடந்தது? புதிய ஏற்பாட்டுல ஆவியானவர் இறங்கி வந்தார். 50வது நாள் இல்ல, அதெல்லாம் மறந்துடக்கூடாது. அர்ப்பின் பண்டிகை அப்பதான் ஆவியானவர் அந்த புதிய ஏற்பாட்டுல போனீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கை எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அவர் சொல்லிட்டு போய் எத்தனை நாள் இருந்தாரு, எத்தனை நாளைக்கு அப்புறம் பரமேறி, அதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு ஆவியானவர் நான் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் வருவார் சொல்லி பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு. அர்ப்பின் பண்டிகை அப்போ அதுதான் அந்த அறுவடை பண்டிகையை கொண்டாடு. அடுத்து அறுப்பு கால பண்டிகையும் வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக. சேர்ப்பு கால பண்டிகையை கொண்டாடு, ஆசரிப்பாயாக, அதை நடத்து, கொண்டாடு, செயல்படுத்து அப்படின்ற. அல்லேலூயா. அறுப்பு காலத்துக்கு ஒரு பண்டிகை, அர்ப்பின் பண்டிகையை வைத்திருக்கிறார். அடுத்து அறுத்ததெல்லாம் முடிவுல, வருஷம் முடிவுல சேர்ப்பாங்க களஞ்சியத்துல, அதுக்கு ஒரு பண்டிகையை கத்துறேன். அல்லேலூயா. ஏன்னா ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இப்ப வனாந்திரத்தில் தானே இருக்கிறாங்க. இங்க என்ன இருக்கு? போற கானான் தேசத்துல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அங்க அறுவடை மிகுதி, கொள்ளையா அறுத்து கொண்டு வர போறாங்க. அல்லேலூயா. அது செழிப்பின் தேசம், பால் தேன் ஓடுகிற தேசம், தப்பாம மழை பெய்கிற தேசம், ஆறுகள் எல்லாம் ஓடுகிற தேசம், வெள்ளி இரும்பு வெட்டி எடுக்கிற தேசம், அது மகா பெரிய தேசம். அந்த தேசத்துல எல்லாம் இருக்கு, எல்லாம் போய் இதெல்லாம் பண்ணணும்ன்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பெரிய ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு முன்பாகவே இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் கர்த்தர் உணர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது வெறும் கையா இருந்த ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் பேசினாரு, கர்த்தர் நீ உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது இதெல்லாம் செய்யணும்னாரு. நான் அப்படியே ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்து என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, என் தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது ஊழியத்துக்கு ஒரு பகுதியை, பெரும் பகுதியை நான் செலவிடுவேன்னு சொல்றேன். இன்னை வரைக்கும் அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். கர்த்தர் என்னை என் தேவையை ஆசீர்வதிக்கும் பொழுது, எனக்கு கொடுக்கும் பொழுது, இன்னைக்கும் நான் எத்தனையோ ஊழியக்காரர்களை தாங்குகிறோம். வருஷமானா அங்க போய் அவ்வளவு செலவு பண்றோம். அது இல்லாம 4-5 ஊழியக்காரர் சப்போர்ட் பண்றோம். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக கர்த்தர் பேசுவார். எல்லாம் வாக்குத்தத்தமா உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு கர்த்தர் பேசும்போது அதுக்கெல்லாம் ரெடியா இருங்க. கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுவார். இதுதான் நீ இப்படி செய்ய எனக்கு சொன்னாரு. அப்ப நான் ஒரே ஒரு பொருத்தனை பண்ண, நான் இருந்த சபையில ஒரு ஆராதனையில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 2010
10 ஆராதிக்கும் பொழுது இன்னும் நான் அதை டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். என் பைபிள்ல, பழைய பைபிள் எழுதி வச்சிருக்கேன். 2010 ஒரு ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது நான் அந்த நேரத்துல அப்படியே கையை உயர்த்தி, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர் என்றால் அதுல ஒரு பாதியை அப்படியே நான் ஊழியத்துக்கு செலவிடுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஊழியத்தை தாங்குவேன், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வாங்க, ஊழியத்துக்காக நான் செலவிடுவேன் சொல்லி அன்றைக்கு சொன்ன பாருங்க. கர்த்தர் இந்த நாட்களில் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வந்தவனும் மனம் மாறுவதல்ல. கர்த்தருடைய அதான் இதெல்லாம் சொல்லி வைக்கிறார். இதெல்லாம் போய் அங்க செய்யணும்பா நிறைய சொல்லிட்டு வர்றாரு மோசே கிட்ட. இதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும். கடைசியில ஏழைகளுக்கு கொஞ்சம் நிலத்துல விட்டுடு, அறுக்காத, சிந்தினதை எடுக்காத, அதெல்லாம் பரதேசிங்க பொறுக்கி கொள்ளட்டும், குருவிங்க பறவைங்க இதெல்லாம் வந்து கொத்தி கொண்டு போகட்டும், இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. அடிமை 7ஆவது ஆண்டுல விடுதலையாக்கு நிறைய இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வசனத்தை வாசிக்காம இந்த பண்டிகை சொல்ற பண்டிகையை ஆசரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இந்த ரத்தத்தோடு புசிக்க வேணாம், புளித்த மாவை புசிக்க வேணாம், அதெல்லாம் சொல்றாரு. உன் நிலத்தின் முதல் விளைச்சல், முதல் கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக அப்படின்ற. அல்லேலூயா. இதெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வேறு விதித்து அழைத்து கொண்டு வந்தாரே அவர்களுக்கு. எல்லாருக்கும் கிடையாது. உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்க இருந்தாங்க. வர வழியெல்லாம் எத்தனையோ கோடி ஜனங்க இருந்தாங்க, எவ்வளவு ஜனங்க இருந்தாங்க உலகம் முழுவதும். ஆனா இந்த ஒரு ஜனங்களை, ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம்தான் இதெல்லாம் சொல்லி நடத்தும்படி கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் மோசேயோடு சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 25 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. என்ன, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் மாத்திரம்தான் நம்ம ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் நாமத்தை மாத்திரம்தான் உயர்த்தணும், எங்கேயும் ஸ்லிப் ஆகக்கூடாது. அல்லேலூயா. அவரை மாத்திரம்தான் சேவிக்கணும். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நடுவுல என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? கண்ணுக்குட்டியை உண்டாக்கி அதை சேவிச்சாங்க. எத்தனை பேர் அழிஞ்சாங்க பாருங்க. அதுக்கப்புறம் கானான் தேசத்துல போய் அங்க இருக்கிற ஜனங்களோடு கலந்து அந்நிய தெய்வத்துக்கெல்லாம் படைச்சு பலியிட்டு சோரம் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, அந்நிய உங்கள் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் சேவிக்க கடவீர்கள். அப்படி அவரை மாத்திரமே உன் வாழ்க்கையில நீ சேவித்தால், ஆராதித்தால், துதித்தால், மகிமைப்படுத்தினால், வேற எந்த உலகத்தையும் சேவிக்காம, இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவரை மாத்திரம் சேவிக்கிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்தான் எப்பவுமே. அவருக்கு நிறைய டைம் கொடுக்குறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், இந்த போனை சேவிக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். எவ்வளவு மணி நேரம் அதுக்கு செலவு பண்றீங்க? அதுலயே லைட்டு போய் இப்ப அதையே பார்த்து பார்த்து கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை வந்து, எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறது, எவ்வளவு நேரம் போனை யூஸ் பண்றது, எதை சேவிக்கிறீங்க? சரி, ஒரு ஜெபம், கர்த்தரோடு பேசுகிறது, உறவாடுகிறது, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? மற்றவங்க கிட்ட ஒரு நாளெல்லாம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளங்குதா? புரியல கேளுங்க, நான் விளக்கி சொல்றேன். உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவாய். அதுக்கு நான் 3 நேரம் வீட்டுக்கு தான் வரணும் ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டுன்றீங்களா? அப்படி வந்துட்டேன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே, ஓயாம உங்களையே தூச்சி ஆராய்ச்சி பாடி. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க இல்ல, அவன் காலையில கையை தூக்குனானா நைட்டுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. அப்படியே சுத்திட்டு அங்கேயே எங்கேயும் போயிட்டு, இன்னைக்கு பார்ட் டைம் மினிஸ்ட்ரி இப்ப வேலை செஞ்சுக்கினே சபையை நடத்துறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க.
இப்படி இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் குறை சொல்லல, குற்றமும் சொல்லல. உன் தேவனாகிய கர்த்தரையே நீ சேவிக்கிறாயா? அவருக்காக மாத்திரம் நீ அதிக நேரத்தை செலவிடுகிறாயா உன் வாழ்க்கையில? அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அல்லேலூயா. சொன்ன வார்த்தை மாறாதது. பழைய ஏற்பாட்டுல இருந்தாலும் வார்த்தை மாறாதது. ஆமென் சொல்லுங்க. சொன்னதுதான். அல்லேலூயா. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னிலிருந்து வியாதியை விலக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆனா உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிப்பாயா? அல்லேலூயா. இங்க பாட்டை பாடுறது, வெளியே போய் சினிமா பாட்டை பாடுறது, இங்க ஆண்டவர் பாட்டை கேட்கறது, வெளியே போய் சினிமா பாட்டை கேட்கறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். படம்லாம் பாக்குறீங்களா? சினிமா படம்லாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த வேதம் தான் படம். அல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு படம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை அதிகாரம் இருக்கு வாழ்க்கை போல. அல்லேலூயா. இன்னொரு வசனமும் இருக்கு. 22 வாசிங்க. அதுலயே நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நாம் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இதெல்லாம் வேதத்தினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, அல்லேலூயா, நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். அவர் வாக்குன்னா அந்த வார்த்தை, அவர் வாக்கையெல்லாம் நல்லா கேட்கணும். அல்லேலூயா. அவன் நான் சொல்வதெல்லாம் செய்வாயாகில். கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நம்முடைய சத்ரு யார் சத்ருவாய் மாறுறாங்க? கர்த்தருடைய சத்ருவாய் மாறுறாங்க. உன்னுடைய சத்ரு யாருடைய சத்ரு? கர்த்தருடைய சத்ரு. உனக்கு விரோதமா எழும்புகிறவன் யாருக்கு விரோதமா எழும்புகிறான்? கர்த்தருக்கு விரோதமா எழும்புகிறான். உனக்கு விரோதமாய் பேசுகிறவன் யாருக்கு விரோதமா பேசுறான்? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் யாருக்கு விரோதமா உருவாக்கப்படுகிறது? அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியுமாய் இருப்பேன். எப்போ அப்படின்னா, அவர் வாக்கை நல்லா கேட்டு, செய்தி வரும்பொழுது, தேவ செய்தி வரும்பொழுது அதை உன்னிப்பா கவனித்து கேட்கணும். எங்கேயோ சிந்தையை சிதற விடக்கூடாது, தூங்கக்கூடாது. இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்ல காரணம் என்ன தெரியல, இதுதான். எழுந்து 10 வாட்டி போகக்கூடாது. வார்த்தை பிரசங்கம் பண்ணும்போது இங்கெல்லாம் இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணிடணும், பார்த்துடணும், போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்பொழுது அவர் வாக்கை நன்றாய் கேட்டு அவர் சொல்வதை எல்லாம் செய்யும் பொழுது, எவ்வளவு சொல்றாருங்க, ஆனா செய்யற போது தான் தெரியல. இல்ல, நிறைய சொல்றாரு கர்த்தர் வார்த்தை, ஆனா அதன்படி செய்யறதில்லை. இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது, அதன்படி நடக்கிறது இல்லை. அதனாலதான் நிறைய சத்ரு எழும்பி நம்மளை மேற்கொள்றான். அல்லேலூயா. நம்ம சத்ரு அவருடைய சத்ரு, நமக்கு எதிராளி அவருக்கு எதிராளி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அடுத்து இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. 27 முதல்ல வாசிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். ஆமென். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், கவனிங்க. அந்த 25ல சொல்றாருல, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவரை மாத்திரம்தான் ஆராதிக்கணும். அல்லேலூயா. இப்படி எப்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. இங்க கர்த்தரை ஆராதித்துட்டு வெளியே போய் உலகத்துக்கு உலக ஆராதனை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா உலக சிற்றின்பங்கள் தான் அதான் ஆராதனை.
அல்லேலூயா. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா உன் தண்ணீரையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து வியாதியை முன்னிலிருந்து விலக்குவேன்றாரு. 26 சொல்றாரு, கர்ப்பம் வீழ்கிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆயுசு கெட்டியா இருக்கும், ஆயுசை பூர்ணப்படுத்துவேன்றார். அது ரைட். இப்போ என்ன சொல்றாரு, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா அது முன்னாடி போவோம். நீ செல்லும் இடங்குமுள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். சத்ரு முதுகு காட்டி ஓட, நீ போத இடமெங்கும் ஜனங்கள் எல்லோரையும் உனக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்களை கலங்கடிக்க என்ன தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது முன்னாடி போகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா அந்த பயம் போய் கலங்கடிக்குமா. நீ பயப்படுகிற பயம் என்ன செய்துன்றத பாருங்க. இந்த வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அதை கவனிக்கல, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்யறாரு. அந்த பயத்தை எடுத்துட்டு வந்து மகிமைப்படுத்தி முன்னாடி அனுப்புறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயம் இல்லாம துணிகரமா நம்ம நடக்கிறோம்ல. எத்தனையோ காரியத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா அவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்பாக அனுப்புவேன். நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லோரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். இவங்க முதுகு காட்ட காரணம் என்ன தெரியுங்களா? எத்தனையோ இடத்துல கானான் தேசத்துல போய் எல்லாரும் வந்து இவங்களை கொல்ல அழிக்க முதுகிட்டு ஓட, முதுகு காட்டி கொண்டு ஓட காரணம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் அந்த இடத்துல அந்நிய அக்கினியை கொண்டு வந்து, அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து தீ கடக்க பண்ணி ஜனங்களை பிள்ளைகளை பலியிட்டு அந்நிய தெய்வங்களுக்கெல்லாம் பலிபீடத்தை கட்டி என்னென்னவோ பண்ணிட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம, அந்த பயம் இருந்த வரைக்கும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்த வரைக்கும் கர்த்தர் கலங்கடித்தார் ஜனங்களை. அது மட்டும் இல்ல, உன் சத்துருக்கள் எல்லோரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையா உண்டாகும். பயம் வரைக்கும் போன இடம்லாம் இவங்களை கண்டு பயப்படுறாங்க. ராகா சொல்றா, உங்களை கண்டு நீங்க எரிக முழுவதும் இருதயம் கலங்கி கரைந்து போயிட்டுன்றா, நீங்க கடந்து வரீங்க. இன்னொரு இடத்துல பாலாக் சொல்றான், இந்த ஜனங்க வந்தா நம்ம நாட்டை என்ன பண்ணுவாங்களோ தெரியலன்னு சொல்லி அவன் போய் சபிக்கிறவன்னு கூப்பிட்டு வந்தான். இந்த தேசத்துக்கு வந்தா இந்த ஜனங்க மொத்தத்தையும் காலி பண்ணுவாங்க பயம், எல்லாருக்கும் பயம். ஏன்னா அங்க தேவ பயம் முன்னாடி போச்சு. இதெல்லாம் இந்த சத்தியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. தேவனுக்கு பயப்படுகிற பயம் முன்னாடி போகும். எதிராளியை சந்திக்கும். அப்படின்னு சொல்லுங்க. அங்க சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28 வாசிங்க. உன் முகத்திற்கு முன் நின்று ஏவியரையும், அந்த கானான் தேசத்துல இருந்தவங்களை சொல்லுது, ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இல்ல, இப்ப நடக்கிற யுத்தம் இல்ல. இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசத்துல ஒரு யுத்தம் வந்தது. பல நாடுகள் கூடிக்கொண்டது. இஸ்ரவேல் அப்பதான் வளர்ந்து வருகிறது. போன புதுசுல, சுதந்திரம் அடைஞ்ச புதுசுலயே சுத்தி இருக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி யுத்தத்துக்கு ரெடியா வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி கர்த்தரை துதித்து மிலிட்டரியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னும் இனி பண்ண முடியாது, அவன் தாக்க போறான், கடைசி சான்ஸ், நம்ம தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், அவள்தான் ஏதாவது செய்யணும், இல்லைன்னா
இஸ்ரேல் நாடே காலின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் கை போட்டு அப்படியே சுத்திட்டாங்க. ரவுண்டா சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கங்க 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 என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் தோல் மேல ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் தோல் மேல கையை போட்டு அப்படியே ரவுண்ட் ரவுண்டா கர்த்தரை அப்படியே பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. எங்கிருந்தோ ஒரு காற்று வீசி அந்த மணல் பரப்புல வந்து நிக்கிறாங்க பாருங்க எதிராளிங்க, குளவிகள் போய் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, உள்ளெல்லாம் பூந்துச்சு. அவங்க என்ன கவசம் போட்டு இருந்தாலும் அந்த குளவிகள் எல்லாம் போய் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. இது சரித்திர புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி தேவன் எங்களுக்காக யுத்தம் செய்தார். வானத்தில் இருந்து ஒரு மேகம் வந்து கரும் மேகம் அப்படியே வந்து கிட்ட வந்து அப்படியே குளவிகளா மாறி எல்லாரையும் கொட்ட ஆரம்பிச்சு. குளவிகள் அப்படியே உள்ள வந்துச்சு. இது கர்த்தருடைய நீதி நியாயத்திற்கு. அதான் உபாகமம் 7:20 வாசிக்கிறோம். வாசிக்க யோசுவா 24:12, உபாகமம் 7:20. எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு. தேவனுக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் அனுப்புவார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கு குளவி, இன்னைக்கு என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துடுச்சுன்னா உன் சத்துருவை நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை. கர்த்தருடைய அது கர்த்தர் பார்த்துப்பார். அது என்ன வேணாலும் நடக்கட்டும், அவரு பார்த்துக்கிட்டோம். புதிய பாட்டுல உன் சத்துருவுக்கும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். இங்க பாருங்க, குளவிகளை அனுப்புகிறார். உபாகமம் 7:20. மீதியாய் இருந்து உனக்கு தப்பி ஒளித்துக் கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்பினார், அனுப்புவார். நீங்க இப்ப பாக்குறீங்கள, இன்னொன்று இருக்குமே குளவி, அந்த மாதிரி இல்ல. ஒரு குளவி இவ்வளவு பெருசு கொட்டுச்சுன்னா அப்படியே இவ்வளவு பெருசா வீடும். இங்க கண்ணாண்ட கொட்டுச்சுன்னா கண்ணு மூடிடும், இவ்வளவு பெருசாகிடாங்க. விஷ குளவிகள். ஒரு குளவி இவ்வளவு பெருசு இருக்கும், வெட்டுக்கிளி மாதிரி பெருசா இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் எதிராளிகளுக்கு பயன்படுத்தி அப்படியெல்லாம் பண்ணி ஜனங்களை வழி நடத்தி அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 24வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளும். 3வது வசனத்தை, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அங்கே மோசேக்கு சொல்றாங்க. மோசே கேட்டுட்டு வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி ஜனங்கள் எல்லாம் நாங்க கேட்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ கவனிங்க, 3வது வசனம் வாசிச்சீங்களா? இப்போ அடுத்து நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. 4 வாசிங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து. மோசே கர்த்தர் சொன்னதெல்லாம் எழுதி வைத்து அதெல்லாம் எழுதுறாரு. தெரியும், சொன்னா இவங்க அப்படியே கேட்டுட்டு எப்ப சொன்னீங்கன்னுவாங்க. இல்ல நிறைய பேர் பாத்தீங்களா, நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தா என்னடா திருப்பி தரல, எப்ப கொடுத்த? உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. வாங்கிட்டு இல்லைன்னு வாங்க, எப்ப கொடுத்தேன்னு வாங்க. ஒரு பொருள் வாங்கியிருப்பாங்க, எப்ப கொடுத்த? தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இல்லை. அதனாலதான் இங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க. அங்க மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து. அல்லேலூயா. இப்ப வாசிங்க, 7 வாசிங்க. உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை உடன்படிக்கை பண்ணி எழுதி கொடுத்ததெல்லாம் அங்க வாசிக்கிறாங்க. புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசிக்க.
அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொல்லுகிறார்கள். அங்கே எல்லாம் எழுத ஆரம்பித்தார். அங்கே எழுதினது எல்லாமே தேவன் எழுதி கொடுத்தது. அங்கே மோசே எழுதினது. அல்லேலூயா. நிறைய அங்க கர்த்தருடைய காரியம் இருக்கும். இப்போ நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யாத்ராகமம் 24:12 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இங்கே பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ மலை மேல என்னிடத்துக்கு ஏறி இங்கே இரு. நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன். அப்போ அங்கே எழுதப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே அதெல்லாம் எழுதப்படுகிறது. எழுதுவது என்பது தேவனுடைய வார்த்தையை எழுதுவது என்பது மிக முக்கியம். எத்தனை பேர் ரைட்டிங்ல இருக்கிறீங்க, எழுதுறீங்கன்னு தெரியல. நான்லாம் ஆரம்ப நாட்கள்ல எவ்வளவு தைரியம், எவ்வளவு புக்குல எழுதி வைப்பேன் தேவனுடைய வார்த்தை. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. யாத்ராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆண்டவரே எழுதுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரே எழுதி கொடுக்கிறாரு, அவர் கை விரல் பட்டு. இன்னொரு வசனம் கூட இருக்கு, அதே யாத்ராகமம் 32:16 வாசிங்க. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அது தேவனால் எழுதப்பட்ட எழுத்தாயிருந்தது. தேவனை எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. இது தேவன் எழுதி கொடுக்கிறது. இப்போ நான் ஒரு 2-3 வசனத்தை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 30:2 வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க ரைட்டிங்ல எழுதி வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல நாளைக்கு குறிச்சு பாத்தீங்கன்னா இந்த டேட்ல கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இப்படி பேசி இருக்கிறாரு, இது நடந்திருக்கு இப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க அப்பப்போ ரைட்டிங்ல எழுதி வச்சு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் சொல்ற வார்த்தைகள், உன்னோடு பேசுகிற வார்த்தைகள், இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சீங்கன்னா அது பின்னாட்களிலே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எரேமியா கிட்ட சொல்றாரு, ஒரு நோட்டை பேனையை எடுத்துன்னு வாப்பா, நான் சொல்றதெல்லாம் எழுது கடகடன்னு. இன்னொரு வசனம் இருக்கு, வாசிங்க. உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியர்களிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். அப்போ பிரிண்ட் மிஷின் எல்லாம் கிடையாது, பார்த்து எழுதிக்கணும். இன்னைக்கு இந்த பைபிளை பார்த்து ஃபுல்லா எழுதின்னு இந்த பைபிளை கொடுன்னா எழுதுவியா நீ? பைபிளே வேணாங்க எனக்கு, இதுல என்னங்க இதை போய் யாருங்க எழுதின்னு உட்காந்து இருக்கோம். பிரிண்ட போட்டு கொடுக்குறான், காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற. அந்த காலத்துல அது கிடையாது. ஒரு பிரதி எடுத்து எல்லாத்தையும் எழுதணும், எழுதியே வச்சுக்கணும், எழுதிட்டு கொடுத்துடணும் அவர்கிட்ட. இவர் வச்சிருப்பாரு, இவருக்கு யாராவது கேட்டா எழுதுறது கேட்டா கொடுப்பாரு, அதை ஃபுல்லா எழுதிக்கிட்டு திருப்பி கொடுத்துடணும். இப்ப ஒரு பைபிளை கொடுத்து பைபிளே இல்ல, இந்த பைபிளை எழுதி கொடுன்னா எழுத முடியுமா? எழுதுவீங்களா நீங்க எழுத சொன்னா? கடினம், கொஞ்சம் கடினம் இல்ல இப்ப இருக்கிற காலத்துக்கு. அப்ப எழுதி கொடுத்தாங்க, எழுதிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு எழுதி கொடுத்ததையே நம்ம பயன்படுத்த முடியல இல்ல. அதான் வாசியில சொல்ற 8:12 வாசியில சீக்கிரம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது எழுதி கொடுத்தாரு, இது அந்நிய காரியமா நினைக்கிறாங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் எழுதி, இன்னைக்கு மகத்துவத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த வேதத்தை சுமப்பது கூட இல்லை,
பூரா போன்லயே எடுத்து நோண்டி பாத்துக்கிறது. அது போனுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த நாட்கள்ல போனை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பைபிள் எடுக்க முடியாது. பைபிளை கையில கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப நல்லா தானே இருக்கு சூழ்நிலை இல்ல. அட்லீஸ்ட் நம்ம எழுதலாவே ஒரு பிரதி நம்மளுக்கு பிரதி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒரு 3 வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:44 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது எழுதி இருக்குது. அன்னைக்கு எழுதலன்னா இது தெரிஞ்சிருக்காதுல்ல. அன்னைக்கு எழுதி இருக்குன்றாருல்ல. ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? அன்னைக்கு என்ன குறிச்சி எதாவது எழுதி இருக்கு வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. 45 வாசிங்க. அப்படியே 46 வாசிங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதி இருக்கிறபடி. அப்ப எழுதுறது எவ்வளவு முக்கியமா இருந்திருக்கு பாருங்க. இயேசுவே சொல்றாரு, எழுதி இருக்கிறபடி என்னை குறித்து நியாய பிரமாணத்திலும் மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் மொத்த பழைய ஏற்பாடு சொல்லிட்டார். மொத்த பழைய ஏற்பாடு அதுதான். அதுல எல்லாம் என்ன குறிச்சு எழுதி இருக்குன்றாரு. அல்லேலூயா. எழுதியதுதான் நிறைவேறுது. எழுதி இருக்கிறபடி 46 வாசிங்க. எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழுதி இருக்கிறபடியே நடந்தது. இதுல பாருங்க, இந்த வேதத்துல எழுதி இருக்கிறபடிதான் நடக்கும். அப்படின்னு சொல்லுங்க. இதுல எழுதி இருக்கிறபடியே நடக்கும். அல்லேலூயா. உலகம் முழுவதும் என்ன காரியமோ எல்லாத்துக்கும் இதுல எழுதி இருக்கு. ஒரு மனுஷனுடைய காரியம் என்னவோ அத்தனை இதுல எழுதி இருக்கு. எல்லாமே எழுதி இருக்கு. இதுல இல்லாதது ஒண்ணுமே கிடையாது. எழுதி இருக்கிறபடியே நடக்குது. அதான் இயேசு சொல்றாரு, என்ன குறிச்சு எழுதி இருக்குது பாரு, அதன்படிதான் நடக்குது. அல்லேலூயா. வாசிங்க. இன்னொரு வசனம் கூட இருக்கு. மார்க் 11:17 வாசிங்க. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெபவீடு எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப மார்க் 9:12 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதி இருக்கிறதே. பாருங்க, எழுதி இருக்கிறதான் பேசுறாரு. இதுல எழுதி இருக்கிறதெல்லாம் பேசுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 4:4, 7, 10 4வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சுங்க. அதுலயும் அதுதான் சொல்றாரு. 4வது அதிகாரம் 4வது வசனம், 7வது வசனம், 10வது வசனம் எப்படி பிசாசை ஜெயிச்சாரு எழுதி இருக்கிறது. ரைட்டிங்ல இருக்கு. அத சொல்லிதான் 3 இடத்துலயும் பிசாசை ஜெயிச்சாரு. அத வீட்டுல போய் வாசி. எல்லாம் எழுதி இருக்கிறதை எழுதி இருக்க. அப்போ நம்மளுக்கு வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதுல எல்லாமே இருக்கு. இந்த எழுதி கொடுத்ததை அந்நிய காரியமாய் நினைக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நிறைய ரைட்டிங் எழுதுவேன். வசனத்தெல்லாம் வாக்குத்தத்தெல்லாம் எத்தனை இருக்கோ அத்தனையும் எழுதி இருக்கிறேன். நீதிமான்கள் எங்க யார் யார் எப்படி என்கிட்ட நிறைய பழைய பேப்பர் இருக்கு. இது பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. மத்தேயு எடுப்பேன். மத்தேயில என்னென்ன இருக்கு, எங்க அற்புதம் செஞ்சார், எங்க போனார், என்ன நடந்தது, மத்தேயு ஃபுல்லா அப்படியே எழுதிடுவேன். மார்க் எடுப்பேன். அந்த இன்னும் அந்த பழைய இதெல்லாம் வச்சிருக்கிறேன். நான் எழுதுனதெல்லாம் அப்படியே எடுப்பேன். மார்க்ல எங்க அற்புதம் நடந்தது, மார்க்லயும் மத்தேயுவும் எங்க ஒரே அற்புதத்தை 2 பேர் எப்படி பேசி இருக்கிறாங்க, எப்படி நடந்தது, இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். ஒரு காலத்துல இதெல்லாம் எழுதியிருந்தேன் ரட்சிக்கப்பட்ட புதுசுல. அல்லேலூயா. இதெல்லாம் பார்ப்பேன், எழுதுவேன். வாக்கு தத்தெல்லாம் எழுதுவேன். எங்கெங்க வாக்கு தத்தம் இருக்கு அதெல்லாம் எழுதின்னு வருவேன்.
நீதிமான்கள்னா அதெல்லாம் அப்படியே நீதிமான்களுடைய வேர் துளிர்க்கும், நீதிமான்களுடைய வாய் ஜீவ ஊற்று, இப்படி நீதிமான்களை குறிச்சு எங்கெங்க சொல்லி இருக்கோ அதெல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். நிறைய நான் எழுதின உண்டு. அண்ணாளுடைய ஃபுல் டோட்டல் அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. இன்னொருக்கு அந்த பழைய பேப்பர்லாம். இப்படி நம்ம எழுதும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், டைம் இல்லை. எரேமியா 31:33, எபிரேயர் 8:10 வாசிங்க. இப்ப நம்ம இருதயத்துல எழுதி வச்சிருக்கிறாருன்ட்டு வேதம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுல. வாசிங்க டக்குனு. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எதை வச்சு சொல்றாரு, எதை பேஸ் பண்ணி சொல்றாருன்றது புரியுதா உங்களுக்கு? இந்த வேதத்தை வச்சுதான் சொல்றாரு. அதை எபிரேயர் 8:10 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் இது சொல்லப்பட்டிருப்பாரு. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்பது எவ்வளவு பெரிய வார்த்தைன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்பது எவ்வளவு பெரிய மகிமை என்பது அதை அறிந்து கொள்ள முடியல ஜனங்களால. அந்த டெப்த்துக்குள்ள, அந்த டீப்பான காரியத்துக்குள்ள வரல. அதை மேலோட்டமா பாக்குறாங்க. நீ கொஞ்சம் ஆழமா பாரு. தேவன் அவர் சொல்றாரு, நான் அவர்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள். இந்த ரெண்ட கேட்ச் பண்ணுங்க. இதை நீங்க பாருங்க, இதை கொஞ்சம் ஆழ்ந்து தியானிங்க. இதுல எவ்வளவு உள்ள ஆழம் இருக்குதுன்றத புரிஞ்சு கொள்ளுங்க. இதுல எவ்வளவு மகத்துவம் இருக்கு, எவ்வளவு தனிப்பட்ட தேவனோடு உறவு இருக்கிறது என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. எவ்வளவு வல்லமை இருக்குன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ரெண்டு வார்த்தை போதும். இதை நம்ம மேலோட்டமா பாக்குறதால இதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல, இதனுடைய வல்லமையை புரிஞ்சு கொள்ள முடியல. கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறாரு பாருங்க, என்ன சொல்லி முடிக்கிறாரு? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். இது என்ன வார்த்தை? இத கொஞ்சம் தியானிச்சிருக்கீங்களா? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இது ரெண்டத்தை நீ தியானி போதும். இது ரெண்டத்தை நீ தீர்ப்பு பண்ணு போதும். நீ இருதயத்துல கொஞ்சம் அப்படியே நினைச்சுட்டு கர்த்தரோடு பேசலாம். இந்த வேதத்தின் வெளிப்பாட்டை கொடுப்பார். கர்த்தர் சொல்றார், என் வேதத்தை அவர்கள் மனதில வைத்து அவர்கள் இருதயத்தில எழுதுவேன். இருதயத்தில வார்த்தை இருந்ததுன்னா அவர்கள் தேவனாய் தேவன் கர்த்தர் இருக்கிறார். நாம் அவருடைய ஜனங்களா இருக்கிறோம். அவருடைய ஜனம் சொல்றதுக்கு தகுதி வேணும், குவாலிட்டி வேணும். அல்லேலூயா. அவருடைய ஜனம் சொல்றதுக்கு ஒரு தரம் இருக்கு. அவர் உன் தேவனாய் இருப்பதற்கு வேற எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் வைக்கல. உன்னுடைய அறிவு, ஞானம், பணம், உன்னுடைய மற்ற காரியங்கள் அதெல்லாம் கர்த்தர் வைக்கவே இல்லை. இந்த வேதத்தை மாத்திரம்தான் வைக்கிறார். அதுல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிறிய ஆளா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும், படிக்காதவங்க தான் அவருடைய சீஷர்களா என்ன வல்லமையா கிரியை செஞ்சார். இந்த வேதம் ஆமென். வேற ஒண்ணுமே பார்க்கல கர்த்தர், வேற எந்த குவாலிட்டியும் உங்ககிட்ட பார்க்கல. இந்த வேதத்தை வச்சு அவங்க என் ஜனம், நான் அவர்கள் தேவன். இத ரெண்டு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எவ்வளவு ஆழமான ஒரு வல்லமையான வார்த்தை. இது எவ்வளவு மகிமையான வார்த்தை தெரியுங்களா? நான் அவர்கள் தேவனா இருப்பேன். இதுல எவ்வளவு டெப்த் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க அதை தியானிக்க தெரியும். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். கண்களோடு நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய பரிசுத்த சமூகத்தில் விரும்புகிறோம். கர்த்தாவே, நீங்க எழுதுனீங்கப்பா, இந்த வேதம் நீர் கொடுத்தது, நீர் சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதினது ஆண்டவரே. ஆனா எல்லாமே நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்க உள்ளத்துல வைத்து
எங்க இருதயத்துல எழுதப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, அன்றைக்கு ஜனங்களுக்கு உங்க கரத்தினால எழுதுனீங்க, எழுதி கொடுத்தீங்க. ஆனா பின் வாங்கிட்டாங்க. புதிய ஏற்பாட்டுல இருதயத்துல எழுதுவேன் நீங்க. எங்க இருதயத்துல உங்க வார்த்தையை எழுதுங்க, எங்க உள்ளத்துல உங்க வார்த்தையை வைங்க. நாங்க உங்க ஜனம், நீங்க எங்க தேவன். இது நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.